திருமணமானவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க, குழந்தையின்மை, இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. உலகத்திலேயே முறையா 26 வகையான இயற்கை மூலிகைகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட்லான ப்ராடக்ட் தான் இது. தமிழகம் உட்பட 13 நாடுகள்ல கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. 1 லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டான இதை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். மத்திய அரசு முழுக்க போலீஸ் அஃபிஷியல்ஸ்க்கு நிறைய அதிகாரம் கொடுத்துருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த சட்டத்திட்டங்கள் ஃபுல்லாக அவங்க மாற்றிருக்காங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. நிறைய வழக்கறிஞர்கள் வீதியில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. எதிர்த்தரப்பில் இருக்க கட்சிகள்லாம் கண்டனங்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக? அப்படி அந்த சேஞ்சஸ் என்னென்னலாம் தான் பண்ணப்பட்டிருக்கு, இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கடந்த 2023 ஏற்கனவே நடைமுறையில் இருந்தது தான் இந்த மூன்றும். ஒன்று ஐபிசின்னு சொல்லுவோம், தமிழில் இந்திய தண்டனை சட்டம். இன்னொன்று சிஆர்பிசி, குற்றவியல் நடைமுறை சட்டம். மூணாவது ஐஇ ஆக்ட்னு சொல்லுவோம், அதாவது இந்திய சாட்சிய சட்டம். இந்த மூணுத்தோட பேரை இப்போ மத்திய அரசு மாற்றிட்டாங்க. இதில் முதல்ல ஐபிசின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதை இனிமேல் நாம் பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்னு அழைக்க போகிறோம். பிஎன்எஸ். இது மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் இருக்குல்ல, சட்டத்தோட பேருங்க. சிஆர்பிசி இருக்குல்ல, அதை இனிமேல் நாம் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படின்னு அழைக்க போகிறோம். பிஎன்எஸ்எஸ். மூணாவது ஐஇ ஆக்ட்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இதை இனிமேல் பாரதிய சாட்சிய அதிநியம், அதாவது பிஎஸ்ஏ அப்படின்னு அழைக்க போகிறோம். அப்படி தான் அழைக்கணும். மத்திய அரசு ஆல்ரெடி மாற்றிட்டாங்க. இந்த மூன்றுத்துலேயுமே புதிய சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல பேரை மாற்றுறது மட்டும் இல்லாமல் அது கூடவே பல திருத்தங்கள். இப்போ இந்தியா முழுக்கும் நிறைய லாயர்ஸ்லாம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, வேறு எதுக்காகவும் கிடையாது, இந்த சேஞ்சஸை கொண்டு வந்ததுனால தான். ப்ரோ, இது பேரை மாற்றினான்றதுனால போராட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேரை மட்டும் இல்லைங்க, உள்ளே இருக்க நிறைய விஷயங்களை மாற்றிருக்காங்க, திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க, அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இதில் நீங்கள் ஒரு 80% வரைக்கும் சப்போர்ட் தான் பண்ணுவீங்க. பரவாயில்லையே, நல்ல விஷயமா இருக்குது இந்த சேஞ்சஸ்லாம் அப்படின்ட்டு. ஒரு 20% வரைக்கும் வந்தீங்கன்னா, இல்லை இதெல்லாம் இல்லாமல் இருக்கலாமே அப்படின்ற உங்களுக்கு கூட எண்ணம் தோன்றலாம். அந்த 20% ஃபாலோ ஆன பல பேர் தான் இப்போ போராடிக்கிட்டு இருக்காங்க. சில நீதிபதிகள் முரண்பாடான கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. இல்லைங்க இது போலாம் சேஞ்செல்லாம் வேணாங்கன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அவங்களே சொல்கிறாங்கன்னு தான் சொல்லணும். நிறைய லாயர்ஸ் பார்த்தீங்கன்னா, எங்க இது எதுக்குங்க, பழையபடியே தொடரலாமே அப்படின்னு அவங்க ஒரு பக்கம். இந்தளவு கலைபுரம் போயிட்டுருக்கு. ஸோ முதல்ல என்னென்ன திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க, அதில் கீ திருத்தங்கள் என்னென்ன, அதை பற்றி இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா அந்த விமர்சனம் எதுக்காக எழுது, அதை பற்றி ஃபுல்லாக நம்ம ஆலோசுவோம். இல்லை, முதல் திருத்தம், இப்போது ஏதாவது ஒரு கேஸில் போலீஸார் எங்கன்னா போயிட்டு சோதனை பண்ணுறாங்க, ரெய்டு கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் சரி, பறிமுதல் நடக்குது, சீஸ் பண்ணுறாங்க, ஏன்னா பொருளை கேஷ் அப்படின்னாலும் சரி, அது எல்லாத்தையுமே வீடியோ காட்சியாக ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். இது கம்பல்சரி இந்த புதிய திருத்தத்தின் மூலமாக. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சின்ன குற்றம் செஞ்சு மாட்டுறாங்க பார்த்தீங்களா, இவங்க கூட சமூக பணிகளில் ஈடுபடலாம். இந்த ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க, சின்ன குற்றங்கள். மூணாவதாக கிரிமினல் வழக்குகள் இருக்குல்ல, இதில் 2 வாய்தாவை மட்டும்தான் நீதிமன்றம் வழங்கணும், அதுக்கு மேலாம் போகக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு ஒரு கடிவாளம் இந்த திருத்தத்தில். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ்னால் வாய்தா மேலே வாய்தா போயிட்டுருக்கோம். எதுக்கு இந்தளவு தொய்வு ஏற்படணும், சீக்கிரம் கேஸை முடிக்கலான்ற மாதிரி தான் இதை பண்ணியிருக்காங்க. நாலாவது, நீதிமன்ற நடைமுறை இருக்குல்ல, இதை குறித்த காலக்கெடுவுக்குள்ளேயே முடிக்கணும்ன்ட்டு இந்த 3வது பாயிண்ட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த 4வது பாயிண்ட்டு அமைஞ்சிருக்கு. 5வது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வழக்கு கோர்ட்டில் நடந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த வழக்கு விசாரணைலாம் முடிஞ்ச 45 நாட்களுக்கு பிற்பாடு தீர்ப்பு கம்பல்சரி வழங்கப்படும் அப்படின்றத உறுதிப்படுத்தணும். 45 தான் மேக்ஸிமம் லிமிட்டாக கொடுக்குறாங்க. ஸோ விசாரணை முடித்த 45 நாட்களுக்கு. மனசில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர் அண்ட் கொடூர குற்றங்களை செய்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்களை மட்டும்தான் நீங்கள் கைவிலங்கிட்டு அழைச்சிட்டு வரணும். இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது கைவிலங்கு போட்டுவாங்க, கோர்ட்டில் ஆஜர்படுத்தும் போதும் கைவிலங்கு போட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் எல்லாருக்கும் நீங்கள் பண்ணக்கூடாது. இந்த தொடர்ந்து கிரைம் பண்ணி மாற்றுறவங்க, கொடூரமான குற்றம் செய்கிறாங்களே, அவங்களுக்கு மட்டும் தான் இது பண்ணணுன்றாங்க. அடுத்த மிக முக்கியமான திருத்தம், ஒரு போலீஸ் அஃபிஷியல்ஸ் விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்ற பட்சத்தில் ஓகே, அப்படி அவரோட விளக்கம் அங்கே இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் ஒருத்தர் சந்தேக நபராக கூட பிடிச்சிட்டு வந்திருப்பீங்க ஸ்டேஷனுக்கு, அவரை 24 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் விசாரிக்கக்கூடாது, விசாரணை வைக்கக்கூடாது, அப்பேற்பட்ட ஒரு விஷயம். ஆனால் இங்கே போலீஸ் விளக்கம் இருந்தால் ஓகேவான்ற மாதிரி ஒரு கேள்வி இப்போ எழுந்திருக்கு. 8வதாக பார்த்தீங்கன்னா, கைதாகி இருக்கார்ல, அவரோட நிலைமையை பற்றி அவரோட ரிலேட்டிவ்க்கோ நண்பருக்கோ யாரோ, அந்த அரெஸ்ட் பண்ணப்பட்ட பர்சன் யாரோ ஒருத்தருக்கு சொல்லணும்னு விரும்புகிறாருன்னா அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணுமா. இதை மேண்டிட்டரியாக கொண்டு வந்திருக்காங்க. 9வது விஷயம்,
நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேரில் போய் தான் இனிமேல் எல்லா புகாரையும் பதிவு பண்ணுற அவசியமே கிடையாது. குற்ற சம்பவத்தை பற்றி நீங்கள் கம்ப்ளைண்ட்டாக இந்த மின்னணு மூலமாகவே நீங்கள் உங்களோட புகாரை பதிவு பண்ணிக்க முடியும். இது கூட பார்த்தீங்கன்னா 0 எஃப்ஐஆரே கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி திருத்தத்தில். 0 எஃப்ஐஆர்னா குழம்பிடாதீங்க. பொதுவாக சொல்லுவாங்களே, ஏம்மா இந்த கம்ப்ளைண்ட் இந்த ஸ்டேஷனில் கொடுக்காதம்மா, எங்களோட ஸ்டேஷன் லிமிட் இவ்வளோ தான், நீங்கள் அந்த ஏரியாவில் போய் கொடுங்க அப்படின்வாங்களே, அது இனிமேல் இருக்காதாங்க. இப்போது நம்ம ஊரில் ஒரு பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னாலும் நீங்கள் புகாரை இந்தியாவில் இருக்க எந்த ஸ்டேஷனில் வேணாலும் கொடுக்க முடியுமா? எஃப்ஐஆர் அங்கே போடுவாங்களாம். 10வது விஷயம், இப்போ இந்த சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்களே, 18 வயசுக்கு உட்பட்ட இந்த மைனர்லாம், இது போல் சிறுமிகளை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்வானுங்க பார்த்தீங்களா, அவனுங்க எல்லாருக்கும் மரண தண்டனை கொடுக்கறதுக்கு வழிவகை பண்ணியிருக்காங்க. ஏன்னா A1 A2ன்ற மாதிரிலாம் பிரிப்பாங்க பல வழக்குகளில், இந்த 1க்கும் மேற்பட்ட நபர்கள் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில். ஆனால் இந்த சேஞ்சை பொறுத்த வரைக்கும் விதிவிலக்கே கிடையாது. ஒரு 10 பேர் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கானா 10 பேருக்கும் மரண தண்டனை அதிகபட்சம் அது வரைக்கும் போக முடியுமா? 11வது விஷயம், திருமண ஆசை காமிச்சு இது போல் நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோடு ஒரு ஆண்மகன் உடலுறவு கொள்கிறான் அப்படின்னா, அதுக்கப்புறம் திருமணம் பண்ணாமல் அந்த பொண்ணை ஏமாற்றிட்டான் அப்படின்னா அவனுக்கு அதிகபட்சம் 10 வருஷங்கள் வரைக்கும் சிறை தண்டனையை இந்த வாட்டி அஷ்யூர் பண்ணுறாங்க. 12வது விஷயம், பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண் இருக்காங்களே, இவங்களோட வாக்குமூலத்தை ஒரு பெண் போலீஸ் அதிகாரியே பதிவு பண்ணுவாங்க. இந்த நேரத்தில் அந்த பாதிக்கப்பட்ட பெண் கூட அவங்களோட உறவினர் இருக்கலாம், அப்படி இல்லைனா அந்த பொண்ணோட கார்டியன் இருக்காங்களே அவங்க இருக்கலாமா, அதுக்கும் வழிவகை பண்ணுறாங்க. 7 நாட்களுக்குள்ள உரிய மருத்துவ அறிக்கையை அவங்கக்கிட்ட சமர்ப்பிக்கணும்னு இவ்வளோ சேஞ்சஸ் இந்த ஒரு விஷயம் சார்ந்து கொண்டு வந்திருக்காங்க. 13வது பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை கடத்தலாம் இப்போ அதிகமானதாக ஒரு பெரிய டாக் போயிட்டு இருந்துச்சு பாருங்கள். இந்த குழந்தைகளை வாங்குறதா இருக்கட்டும் விற்கிறதா இருக்கட்டும், இனிமேல் அதெல்லாம் கடும் குற்றங்களாக கருதப்படுமா. இந்த பெண்களுக்கு எதிராகவும் குழந்தைகளுக்கு எதிராகவும் யார் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டாலும் மிக கடுமையான தண்டனைகள் அவங்களுக்கு வழங்கப்படும்னு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. ப்ரோ சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்ல விஷயம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் சில விஷயங்கள் இருக்குது. எதுக்காக பல பேர் எதிர்ப்புகளை பதிவு பண்ணுறாங்க, விமர்சனங்களை பதிவு பண்ணுறாங்கன்னு போக போக உங்களுக்கே புரிய மக்களே. இதில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய லாயர்ஸாக இருக்கட்டும், பல பேராக இருக்கட்டும், ஒரு விஷயத்தை ப்ராமினெண்ட்டாக வச்சு எதிர்க்கிறாங்க. அதாவது இந்த சேஞ்சஸ் மூலமாக போலீஸ் அஃபிஷியல்ஸ்க்கு அதிகாரம் அளவற்றதாக மாறிடுதுங்க. அவங்க நினச்ச எல்லாத்தையும் பண்ணுன்ற அளவுக்கு போயிடுவாங்க. இதுக்கு உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தையும் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடிலாம் போலீஸ் நினச்சா விசாரணைக்கு முன்னாடியே சொத்துக்களெல்லாம் முடக்க முடியாது. ஆனால் இனிமே ஒரு போலீஸ் அதிகாரி நினச்சார் அப்படின்னா, ஓ நீ அந்த கேஸில் சம்மந்தப்பட்டவன் போல இருக்கு, சரி ஓகே விசாரணை பண்ணுறதுக்கு முன்னாடி உன் சொத்தெல்லாம் சீஸ் பண்ணிடுற அப்படின்னு பண்ணிட முடியுமா இதுக்கப்புறம்? இது ஒன்றுத்துக்கே நீங்கள் இந்த அளவு பவரான்னு கேட்டிங்கன்னா போப்போ இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. போலீஸ் சார்ந்து மட்டும் கிடையாது, இன்னும் பல சட்டத்திட்டங்கள் சார்ந்தும் ஒரு சில விஷயங்களை கொண்டு வராங்க. அதாவது இதில் முதல்ல என்ன சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடிலாம் கைது பண்ண பிற்பாடு 15 நாட்களுக்குள்ள அந்த பர்டிகுலர் நபரை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் போலீஸ் கஸ்டடியில் எடுக்கிறதா வேணாமல் கோர்ட்டு முடிவு பண்ணும். இந்த நிறைய வழக்கில் பார்த்துருப்பீங்க பாருங்க, ஜுடிஷியல் கஸ்டடி கொடுத்துருக்காங்க, இல்லை போலீஸ் கஸ்டடி கொடுத்துருக்காங்க. இந்த செகண்ட் ஆஃப் ஆல் ஆகுதுல போலீஸ் கஸ்டடி. ஸோ இதுக்கு நம்ம இது வரைக்கும் 15 நாட்களுக்குள்ள இந்த ஒரு ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிடும். ஆனால் இனிமேல் எப்படின்னா 15 நாட்கள் அப்படின்றத 60 நாட்களாக அதிகரிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட கஸ்டடியே போலீஸ் கேட்க வேணாம் கோர்ட்டில், எல்லாம் இங்கேயே முடிச்சலாம் போல இருக்கு. அப்படி தான் இந்த நம்பர்ஸ் காட்டுது. ஸோ இதனால் என்ன தெரியுமா டிஃபிகல்ட்டு, ஒருவேளை ஒரு நிரபராதி கைது பண்ணப்படுறார் அப்படின்னா அவருக்கான ஜாமீன் இருக்குல்ல, இது கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டமாயிடும். லிட்டரலாக 60 நாட்கள் வரைக்கும் அவர் கஸ்டடியில் இருக்கார் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் கோர்ட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் ஜாமீனுக்கு எந்த ஒரு தலைவலியாக இருக்கும்னு. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடிலாம் குற்றம் நடந்த உடனே எஃப்ஐஆரை பதிவு பண்ணும், இதுதான் விதி. ஆனால் இனிமேல் எப்படின்னா எஃப்ஐஆரை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 14 நாட்கள் வரைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவகாசம் கொடுக்குறாங்க. 14 நாட்கள். எதுக்காக இவ்வளோ நாட்கள்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே குற்றம் நடந்துச்சா இல்லையா இதை கண்டுபிடிக்கணும்ல, உறுதி செய்யணும்ல. ஸோ இதுக்கான ஒரு டைமாக தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த ஒரு டைமை கொடுக்குறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஒரு வழக்கில் ஒரு விஷயம் சொல்லிச்சிங்க, அதை நான் இங்கே மேற்கொள்ளிட விரும்புகிறேன். ஏன்னா அவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்றதை மக்கள் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும். குற்றப்புகார் வந்த உடனே எஃப்ஐஆர் அவசியம் அப்படின்னு ரீசெண்டாக ஒரு வழக்கில் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க. 3வது விஷயம், இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் உயர் அதிகாரி, நல்ல ஒரு ஹையர் அஃபிஷியல் பயங்கரவாத குற்றச்சாட்டில் ஏதாவது சிக்கிறார் அப்படின்னா அவரை கைது பண்ணுறது முடியவே முடியாது. 1008 ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தை இப்போ ஈஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்னா, எவ்வளோ பேர் அதிகாரம் இருந்தாலும் பரவாயில்ல, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவரை உடனடியாக கைது பண்ணலாம், அப்பேற்பட்ட அஃபென்ஸ் அது கருதப்படும்னு சொல்லியிருக்காங்க, சேஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. இதனால் எதுக்கு தெரியுமா எதிர்ப்பு பல பேர் இப்போ தெரிவிக்கிறாங்க. ஏங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் மேலே இருக்கவன் மேலே கீழே இருக்க சில பேர் காழ்ப்புணர்ச்சியில் இருக்கலாம். நாளை பின்ன ஒரு ஹையர் அஃபிஷியல் தனக்கு பிடிக்கலன்ற காரணத்துக்காக அவர் மேலே ஒரு பொய்யான புகாரை ஜோடிச்சு அவரையே இந்த போலீஸ் அஃபிஷியல்ஸ் அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்களே, இதுக்கு வழிவகுத்துருமேனு சில பேர் சொல்கிறாங்க. 4வது விஷயம், இந்த செடிஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது தேச துரோக வழக்கெல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் எப்படி நம்ம டேர்ம் பண்ணுவோம் செடிஷன்னு சொல்லிட்டு.
இந்த புதிய சட்டத்தில் இந்த தேச துரோக வழக்கு நீக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன ப்ரோ, முக்கியமான பிரிவாச்சு அதை நீக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க கேட்டிங்கன்னா, அதோட கோர் இருக்குல்ல, அதை மாற்றிருக்காங்க இந்த முறை. அதாவது இந்திய இறையாண்மை அண்ட் ஒற்றுமைக்கு ஊறு விளைவிப்பது அப்படின்னு தான் புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதே தான் கிட்டத்தட்ட, ஆனால் ஃபுல்லாக அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தைகள் இருக்குல்ல, இதில் கொஞ்சம் கூட சட்ட தெளிவுன்றது ஒன்று கிடையாது. யாரெல்லாம் குற்றவாளியாக கருதப்படுவான்ற ஒரு விஷயம் இங்கே ப்ரொஜெக்டடாக கூட தெரியல. கருத்து சுதந்திரமே நாளை பின்ன கண்டிப்பாக இதால் பாதிக்கப்படும். அரசியல் அமைப்புக்கு எதிரானதாக இந்த ஒரு சேஞ்ச் இருக்கலாம்னு சில பேர் ஐயப்படுறாங்க. இதுக்கான தண்டனை எவ்வளோ தெரியுமா? இந்த புதிய திருத்தம் மூலமாக இதுக்கு முன்னாடி 3 வருஷமாக இருந்தது, இனிமேல் ஆயுள் தண்டனை வரைக்கும் போகலாம். 5வது விஷயம், இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஊப்பா ஆக்ட் இருக்குல்ல, இந்த ஆக்டில் கைது செய்யப்படுறவங்க தங்களை நிரபராதின்னு நிரூபிச்சாகணும். ஆனால் இனிமேல் அரசுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டாலே நீங்கள் நிரபராதின்னு நிரூபிக்கணும். எப்படி இருக்குல்ல அந்த ப்ரொஜெக்ஷனு, சரியாக கவர்மெண்ட் நடக்கலைன்னு நீங்கள் வெளியே போயிட்டு அதனா சொல்லி நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு எதிரானவராக மாறினாலே நீங்கள் நிரபராதின்னு நிரூபிக்கணுமா, அந்தளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ இதனால தான் இப்போ பல பேர் எதிர்க்கிறாங்க, நிறைய பேர் போராடுறாங்களே இந்த ஒரு சட்ட திருத்தங்களை சார்ந்து. இதில் இது பிரதான காரணங்க. அதாவது நாளை பின்ன சாதாரண போராட்டத்தில் ஒரு சாமானியன் ஈடுபட்டாலும் கூட அவனையும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணி போட்டுருவீங்க. கேட்டால் இந்த ஒரு விஷயத்தை காரணமாக சொல்லுவீங்க, அந்த நபருக்கு அதிகபட்ச தண்டனை வேறு வாங்கி கொடுப்பீங்க. எதுக்கு இந்த திருத்தன்ற மாதிரி தான் கேட்குறாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் சொல்கிறதா இருந்தால், சட்டம் அப்படின்றது எல்லாருக்கும் சமம் தானே. அது என்ன ஆணுக்கு மட்டும் எப்போவுமே ஒருதலைபட்சமான நீதி, பெண்களுக்கு நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்றீங்க. ஏன்னா அந்த மரண தண்டனை விஷயம்லாம் சொல்லியிருந்தேன், கூட்டுப்பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட எல்லாருக்குமே மரண தண்டனை வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த புதிய சேஞ்சஸ் மூலமாக. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு பொண்ணை ஒரு பையன் திருமண ஆசை காமிச்சு உடலுறவு கொண்டானா அது ஒரு பெரிய அஃபென்ஸாக பார்க்குறீங்க. அவ்வளோ வருஷம் தண்டனை வரைக்கும் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. இதே ஒரு பையனை ஒரு பொண்ணு ஏமாத்திரம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பல பேர் போய் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுவரை காலமும் ஆண்கள் மட்டுப்படுத்தப்பட்டாங்க சட்டம் ரீதியாக, இதுக்கப்புறமும் அது தொடரணுமா? ஸோ இதை முன்னிட்டும் சில பேர் எதிர்ப்புகளை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. பெயர் மாற்றம் எப்படி நடந்திருக்கு, என்னென்ன சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க, எதிர்ப்புகள் விமர்சனங்கள் வலுக்க காரணம் என்ன, இந்த 3த்தையும் ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்தபடியாக ரியாக்ஷன்ஸை பதிவு பண்ணலாம். எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இவர் என்ன சொல்கிறாருன்னா, 3 சட்ட மாற்றங்களில் சில விமர்சனங்கள் எங்களுக்கே இருக்குங்க. குறிப்பாக இந்த சட்டங்களோட பெயர்களெல்லாம் ஹிந்தி சமஸ்கிருதத்தில் மாற்றி வச்சுருக்கீங்க. பொதுவான மொழியை நம்ம ஆங்கிலத்தை தான் இவ்வளோ வருஷமாக பயன்படுத்திட்டு இருக்கோம், அது புரிஞ்சிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆங்கில பெயர்களை மாற்றினது அப்பட்டமான ஹிந்தி திணிப்புன்னு இவர் சொல்கிறாரு. பெயர்களை திரும்பவும் நீங்கள் ஆங்கிலத்தையே மாற்றுங்க அப்படின்னு தன்னோட பெர்ஸ்பெக்டிவில் என்ன தோணுதோ அதை இவர் சொல்லியிருக்காருங்க. அடுத்தபடியாக திருமாவளவன் அவர்கள், சட்டம் சார்ந்த ஒரு விஷயம்னா இவரோட கருத்துக்கு எப்போவுமே வலு பெருசாக இருக்கும். வழக்கறிஞர்கள் சட்ட வல்லுநர்களே இந்த விவகாரத்துக்கு கடுமையான விமர்சனங்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு அவங்களே நடத்துகிறாங்க, அந்தளவுக்கு எதிர்ப்பு பெருசாக இருக்குது. அந்த மாற்றங்களை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு. இவர் அடுத்தபடியாக ப. சிதம்பரம் அவர்கள் இவர் என்ன சொல்கிறாருன்னா, மாற்றம் அப்படின்னு சொல்லி 90%, 99% கட் காப்பி பேஸ்ட் வேலையை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க மத்திய அரசு. சில மாற்றங்களை சொல்லிவிட்டு நீங்கள் சுலபமாக இந்த விஷயத்தை முடிச்சிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு எதுக்காக இப்படி இதை ரொம்ப காம்ப்ளிகேட்டாக மாற்றி இந்த வீண் விரயம் அப்படின்னு கேட்குறாரு. புதிய சட்டங்களில் சில நல்ல விஷயங்களும் இருக்குதான், அது நல்லாவே தெரியுது. ஆனால் சில மாற்றங்கள் அரசியல் சட்டத்துக்கே எதிரானதாக இருக்குது. நீதிபதிகளே கடுமையான குறைபாடுகளை சுட்டி காட்டுற அளவுக்கு தான் அந்த சேஞ்சஸ் இருக்கிறதா இவர் சொல்கிறார். இவங்களெல்லாம் தொடர்ந்து நம்ம தமிழக அரசோட நிலைப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியல் அமைப்போட கூட்டுப்பட்டியல் 3 இருக்குல்ல, இதில் இடம் பிடிச்சிருக்கிறது தான் அந்த சட்டங்கள்லாம். இதனால் மாநில அரசுகிட்ட நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆலோசனை பண்ணியிருக்கணும். மாநில அரசுகளுக்கு வாய்ப்பே தராமல் எங்ககிட்ட எந்த டிஸ்கஷனும் முன்னெடுக்காமல் நீங்கள் பாட்டு சட்டத்தில் கை வச்சுருக்கீங்க ஃபுல்லாக. பிஎன்எஸ் அண்ட் பிஎன்எஸ்எஸ் இதில் பல பிரிவுகளில் தெளிவே இல்லைங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லுது. இவங்க எல்லாரோட கருத்துக்களை விட மிக முக்கியமான ஒருத்தரோட கருத்து தான் தேவை. நம்ம உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கார்ல சந்திரசூட் அவர்கள், அவர் என்ன சொல்ல போகிறான்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம். பட் அவரால் பெருசாக வெளிப்படையாக கருத்து சொல்ல முடியலைங்க. அதுக்கான காரணத்தையும் அவரே சொல்லியிருக்காப்படி. என்ன சொல்கிறாரு, இந்த 3 சட்ட திருத்தங்கள் இருக்குல்ல, இதை பற்றி நான் கருத்து சொல்ல இப்போ விரும்பலை. அதுக்கான காரணம் இதை பற்றின வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில். அப்படி இருக்கிறப்ப இப்போ கருத்து சொன்னால் சரியாக இருக்காதுன்னு அவர் சொல்லியிருக்காருங்க. ஏன்னா சந்திரசூட் அவர்களை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுவார். ஆளும் தரப்பு எதிர்த்தரப்புலாம் பார்க்க மாட்டார், வெளிப்படையாக பேசுவார். அதனால் அவரோட கருத்து நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இதே சந்திரசூட் அவர்கள் கடந்த மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை சொன்னாருங்க. அதை வேணால் நான் இங்கே உங்களுக்கு ரீகனெக்ட் பண்ணுறேன். புதிய குற்றவியல் சட்டங்கள் இருக்குல்ல, இது நேர்மையான தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா, அதாவது பாசிட்டிவான ஒரு இம்பேக்டை இந்த நாடு முழுக்க ஏற்படுத்தணும் அப்படின்னா 3 விஷயங்களை மேம்படுத்தணும். அதில் 1 தடயவியல், 2வது புலனாய்வு அதிகாரிகளோட திறமை, 3வது உட்கட்டமைப்பு. இதை சொன்னது சந்திரசூட் அவர்கள்.
ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் அவர் கண்டிப்பாக இதில் ரியாக்ஷனை பதிவு பண்ணுவார். அது வரைக்கும் காத்துட்ருப்போம் என்ன கருத்து வெளியே வந்து விட போகுதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு மத்தியில் இந்த புதிய திருத்தங்கள் இருக்கல, சட்டங்கள்லாம் இது ஃபுல்லாக அமலாயிடுச்சு. ஓகேவா, பட்டு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன குழப்பம்னா, இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் இந்த பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு, அதுலேயே பெரிய குழப்பங்க. ஒரு பக்கம் போராட்டம் நடந்திருக்கிறது ஒரு காரணம், இன்னொரு பக்கம் குழப்பம் எதில் வந்திருக்கு பார்த்தீங்களா? ஆக்சுவலாக புதிய குற்றவியல் சட்டம் அமலான உடனே டெல்லியில் முதல் வழக்கு பதிவானதாக ஒரு செய்தி வெளியே பிரேக் ஆச்சு. அது என்ன வழக்காமா, இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க நடைமேடை இருக்குல்ல, அங்கே ஒரு வியாபாரி கடை போட்டிருந்தாப்லையா. அவர் பிஎன்எஸ், ஐபிசி அதெல்லாம் மறந்துருக்கணுமே, பிஎன்எஸோட 285வது பிரிவின்படி இதை குற்றம்னு கருதி அவர் மேலே ஆக்ஷன் எடுத்திருக்காங்களாம். இதனால் பல பேர் கொந்தளிச்சு பதிவுகளை போட ஆரம்பித்தாங்க. எங்க ஏழைகளை வஞ்சிக்கிறதுக்காகவே இது போல் நீங்கள் சட்டங்களை கொண்டு வரீங்களா, சேஞ்ச் பண்ணுறீங்களா? அவங்க என்ன பெருசாக சம்பாதிச்சிட போகிறாங்க, எதுக்கு இவங்க மேலே இப்படின்னு ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னு பல பேர் சரமாரியாக கேள்வி. இந்த விஷயம் அப்படியே பூதாகாரமாக மாறி மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் ரியாக்ட் பண்ணுற வரைக்கும் போயிடுச்சுங்க. அவர் என்ன சொல்கிறாரு, ஏங்க அது பொய்யான செய்திங்க, அது ஆக்சுவலாக வழக்கு கிடையாது. நம்மளோட புதிய சேஞ்சஸ்லாம் பேஸ் பண்ணி மத்திய பிரதேஷில் நள்ளிரவில் ஒரு 12-10 மணி வாக்கில் முதல் வழக்கு இந்த திருத்தத்தை பேஸ் பண்ணி பதிவாகி இருக்கு. அதாவது 1,80,000 ரூபாய் மதிப்பிலான ஒரு பைக்கு, இது யாரோ களவாண்டு போயிட்டாங்க போல இருக்குது. ஸோ இது சார்ந்து ஒரு புகார் வந்திருக்கு, எஃப்ஐஆரும் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் நம்ம இந்தியாவிலே ஃபஸ்ட்டு கேஸை எடுத்துக்க முடியும்னு இவர் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் என்ன தரமாக நடக்குது, மகாராஷ்டிரா அரசே சொல்கிற விஷயம், இந்த பிஎன்எஸ் மூலமாக முதல் வழக்கு இங்கே தான் பதிவாயிருக்குன்னு அவங்க ஒரு பக்கம் ஏதோ பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம். தமிழகத்தை சொல்லாமட்டா சரியாக இருக்குமா, அதையும் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்தியாவிலேயே முதல் கேஸ் தமிழகத்தில் இந்த திருத்தங்கள் சார்ந்து பார்த்தீங்கன்னா கிடையாது மக்களே. நம்ம சென்னையில் இந்த 1000 விளக்கு லிமிட் இருக்குல்ல, அதுக்குட்பட்டு ஏதோ ஒரு செல்ஃபோன் பறிப்பு சார்ந்து ஒரு புகார் பதிவு பண்ணப்பட்டிருக்காங்க. இப்போ மத்திய அரசு கொண்டு வந்திருக்கான திருத்தங்கள் இதெல்லாம் பேஸ் பண்ணி தமிழகத்தில் வழக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இது எல்லாம் ரைட்டு ப்ரோ, எதுக்காக திடுதுப்புன்னு இந்த திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இதுக்குன்னு ஒரு காரணம் சொல்லப்படுது, அஃபிஷியல் தரப்பில் சொல்லப்படலை. இந்த நிபுணர்கள் இருப்பாங்களே அவங்க தரப்பில் சொல்லப்படுது. என்ன சொல்கிறாங்க, காலனிய பாரம்பரியம் இருக்குல்ல, இதோட தாக்கத்திலிருந்து இந்தியா வெளியே வருதுங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரிட்டிஷ்கார வகுத்து கொடுத்த சில விஷயங்கள் இருக்குல்ல, அது நம்மளோட சட்டத்துக்குள்ளே அங்கங்கே இருந்துச்சு. இப்போ அது எல்லாமே வெளியேற்றப்பட்டு நாம் ஃபுல்லாக நமக்கானதை ஏற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம அரசியலமைப்போட சட்டத்தின்படி தான் எல்லா சேஞ்சஸும் நடந்திருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை நம்ம நினைவில் வச்சுக்கணும், இந்த சட்டம் இருக்குல்ல 1973லேயே இயற்றப்பட்டுச்சு. இது எதுக்காக சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கரெக்டாக இருக்க பட்சத்தில் இதை சுவதேசி சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கான சட்டம்ன்ற மாதிரி ஃபுல்லாக பொருள்படுது. ஒருத்தருக்கு தண்டனை வழங்குறதுல நம்ம முன்னுரிமை கொடுக்கறத விட நீதி நிலைநாட்டப்படணும், இதுக்காக தான் முன்னுரிமை அப்படின்ற விஷயத்தை மனசில் வச்சு தான் இவ்வளோ சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்களாம். இந்த நேரத்தில் மக்களுக்கு ஒரு டவுட் வரும், இப்போ அமலாயிடுச்சு ஓகே, அப்போ இவ்வளோ நாளுக்கு முன்னாடி வரைக்கும் கேஸ்லாம் ஃபைல் பண்ணியிருப்பாங்களே, அப்போ அதோட ப்ரொசீடிங்ஸு இது கூட சேர்ந்து நடக்குமா இல்லை இது கூட மேட்ச் பண்ணி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த குழப்பமே வேணாங்க. இந்த திருத்தங்கள் அமலாயிடுச்சுன்னா இல்லைன்னு சொல்லலை. அதாவது ஜூலை 1ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன கிரிமினல் வழக்குகளாக இருக்கோ அதெல்லாம் பழைய சட்டங்களின்படியே தொடரும். ஜூலை 1க்கு அப்புறம் நடக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே தான் புதிய திருத்தங்கள் சார்ந்து வரும். மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு வினா இருக்குது, முடிஞ்சவங்களுக்கு பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். வழக்கறிஞர்கள் வீதியில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்களா இப்போ, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அட் த சேம் டைம் இந்த மத்திய அரசோட நடவடிக்கைகள் சார்ந்து இவ்வளோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.